தலைமுடி கரு கரு கருன்னு வளரணும்னு நினைக்கிறீங்களா? என் தலைமுடியை கொத்து கொத்தாக கொட்டுதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் செம்ம பெனிஃபிட் தரும். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். கடுக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுவுமே கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் இடித்து வச்சுக்கலாம். 5 செம்பருத்தி பூ போட்டிருக்கேன். 2 குழி கரண்டி அளவுக்கு செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் விளக்கெண்ணையும் போட்டுக்கலாம். தீயை ரொம்ப குறைச்சி வச்சுக்கிட்டு நெல்லிக்காயெல்லாம் மொறுன்னு ஆகிற அளவுக்கு தீயை குறைச்சி வச்சு சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வானல்ல வச்சுக்கலாம். காலையில் வடிகட்டிட்டு நம்ம வடிகட்டின இந்த திப்பியை தூக்கி போடாமல் நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலும் அந்த ஹேர் பேக்கோட இந்த திப்பியெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம பேக்காக போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே ஊறி இருக்கனால நம்ம இந்த திப்பியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். செம்பருத்தி பூலாம் போட்டிருக்கனால ரெட் கலரில் இருக்குமா தேங்காய் எண்ணெய்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. தண்ணியில் போட்டால் தான் செம்பருத்தி பூ ரெட் கலரில் கிடைக்கும். அதே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா ரெட் கலரில் மாறாது, கோல்டு கலரில் கிடச்சிருக்கு. இதோட நான் வேம்பாலம் பட்டையும் எண்ணெய்க்கு தகுந்தால் போல் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டிங்கன்னா காலையில் நல்லா ரெட் கலரில் மாறிடும். தலையில் குளிர இந்த தேங்காயை லைட்டாக ஒரு ஹீட் பண்ணி தேய்ச்சோன்னா தலையில் முடி புசு 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 புசுன்னு வளரும். புது முடியெல்லாம் நிறையா வளரும். கொத்து கொத்தாக கொட்டுற முடியும் அடக்கி புது முடி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.